இப்போவும் அது அந்த வேலையை தான் தொடர்ந்து செய்கிறார். தட்டுப்பாடு வந்த பிறகு கூட சரியான தீர்வு நோக்கி போகாமல் ட்ராமா மக்களை ஏமாத்துற மாதிரி அமீரகத்தில் போய் என்ன வச்சுக்கிறதுல யாருக்கு சந்தேகம் இருக்குது? பிரச்சனை அங்கேருந்து வர முடியலைங்கிறதான பிரச்சனை. அவன்கிட்ட என்ன இருக்குங்கிறதுலாம் பஞ்சாயத்து கிடையாது. அங்கே உள்ள எண்ணெய் இங்கே எப்படி வரும், அதான் பிரச்சனை. அதுக்கு உள்ள தீர்வு என்ன? ஒரு தீர்வும் இல்லை. ஓமன் வளைகுடாவிலாம் வர முடியாது. ஓமன் வளைகுடாவில் வந்தாலும் அவங்க கண்ட்ரோல் தான். அது அந்த பக்கம் அவங்க, அந்த கரை அவங்க, இந்த கரை இவங்க. அவங்க 2 பேரும் பேசி தான் என்ன செய்கிறாங்க, இந்த ஹோர்முஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்று சார், நாங்களே எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு பங்கு தந்துடுறோம், இந்த கடலில் உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி ஈரான் பேச்சு. இப்போ மட்டும் எப்படி ஓமன் விடுவான்? விட மாட்டான்லவன். இவங்களாம் சொல்றாங்க போட்டிருக்காரு பிரதமர் 2 நாள். ஓமன்ல போடலையே, இவங்க அமீரகத்துல போட்டிருக்காங்க. ஆனா அதுல ஓமன் வழியா வருவோம்னு சொல்லி தானே அப்படி போட்டிருக்காங்க. ஓமன் வழியா வர்றது இந்த ஹுர்முஸ்னு போட்டா கேள்வி கேட்பாங்க இருக்கா வேண்டி ஓமன் வழியான்னு போட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா மக்கள்? இதை மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதை பத்தி கவலைப்பட மாட்டார் அவரு. முதல் எப்படி வர முடியும்? நான் கேட்குறேன், நீங்கள் ஹுர்முஸையும் எடுத்து ஓமனையும் பாருங்க. ஈரான் எங்கே இருக்கு, ஓமன் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஓமனுடைய கடற்கரையும் ஈரானுடைய கடற்கரையும் சேர்ந்ததுக்கு பேர் தான் அந்த ஹுர்முஸ் ஜலசந்திங்கிறது. அவன் அதுக்கு ஹுர்முஸ்னு பேர் வச்சுக்கிட்டான். இவன் பக்கம் உள்ள இடத்துக்கு வந்து ஓமன் வளைகுடான்னு பேர் வச்சுக்கிட்டான். வளைகுடா தானே அது. ஓமன் வளைகுடா, ஹுர்முஸ் வளைகுடாங்கிறது ஒரு வளைகுடாவுக்கு அந்த சைடு இந்த சைடு ஒரு ரோடு இருக்குது. சில இடத்துல இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் அந்த ஊர், ரோட்டுக்கு இந்த பக்கம் வேறு ஊர் வச்சுருப்பாங்கல்ல, அப்படி தான். ஒரு சாலை இருக்கும், சாலைக்கு அந்த பக்கம் ஒரு ஊராக இருக்கும், சாலைக்கு இந்த பக்கம் ஒரு ஊராக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஓமன்கிறது அந்த கடலுடைய இந்த பக்கம், ஹுர்முஸுங்கிறது கடலுடைய அந்த பக்கம். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே பாதை தான், ஒரு கடல் தான். அது ஒரே கடல் தான். ஓமனுக்குன்னு தனி கடல் கிடையாது. அதனால இவங்க ஓமன் வழியாகன்னு ஒப்பந்தத்தில் போட்டிருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால், நாளைக்கு நடத்த போகும்போது அதையே ஹுர்முஸுங்கிற பேரை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பேரை பயன்படுத்தியிருக்காங்களே தவிர இன்றைக்கி வரவெல்லாம் முடியாது. எப்படி வருங்கிறதுக்கு வழி என்ன? ஹுர்முஸை அடைச்சிட்டாலும் ஓமன் வழியாக வரவுண்டா எப்படி? இப்போ ரெண்டு வளைகுடாங்க இருக்குதா? 2 கடலாக இருக்குது. ஒரு கடல் தானே. நீங்கள் கூட மேப்பு கூட எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணி போட்டு விட்டு பாருங்கள், காட்டினா தெரியும் ஓமன் எங்கே ஹுர்முஸ் எங்கேன்னு மக்கள்கிட்ட காட்டினா புரிஞ்சுக்கிடுவாங்க. அது ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்கிறாருன்னா, இந்த தங்கம் வாங்கக்கூடாதுங்கிறார். அடுத்து என்ன செய்கிறார், மக்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க. தங்கம் வாங்கினா அந்நிய செலாவணி வந்து நமக்கு ஏன்னா டாலர்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா தங்கம் வந்து நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுற தங்கம் நம்ம நாட்டுக்கு போதுமானதாக இல்லை. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணால் தான் அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யுங்கிற நிலைமையில் அதிகமான மக்கள் தங்கத்தை வாங்குறவங்களா இருக்கிறாங்க. இந்தியாவில் எதாக இருந்தாலும் சின்னது பெருசு எதாக இருந்தால் கல்யாணம் காட்சி குழந்தை பிறந்தாலும் சரி நகைகளை வாங்கி குவிக்கணுங்கிற அந்த மனப்பான்மை இருக்கிறதுனால இந்தியாவில் உற்பத்தி பண்ண, இந்தியாவில் இந்த 2-3 இடத்துல கோளாறு இந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது. அங்கேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தங்கம் வந்து நமக்கு போதுமானதாக இல்லை. அப்போ மேற்கொண்டு உள்ளது என்ன செய்யணும், வெளிநாட்டிலேருந்து வாங்கணும்.